Hello friends, welcome to Tamil Tutorials. இதான் என்னோட வெப்சைட் www.swillingimtrust.in. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சி பேசிக் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸில் ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ். இது மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? டெம்பரரி வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நம்ம தேர்ட் வேரியபிள், அதாவது டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்வாப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்வாப்பிங்கிற கான்செப்ட். இப்போ A=10, B=20 கொடுத்துருக்கேன். ஸ்வாப் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆகும்? பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கும், ஏல இருக்கிற வேல்யூ பிக்கும் எனக்கு சேஞ்ச் ஆகணும். இதுதான் வந்து ஸ்வாப்பிங்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போன தடவை நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பிங் ப்ரோக்ராமிங்கில் நான் என்ன பண்ணியிருந்தேன்? டெம்பரரி வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரரி வேரியபிள் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய சைஸ், மெமரி சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெமரி சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராம், ஒரு குட் ப்ரோக்ராம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெமரி வந்து லெஸ்ஸாக இருக்கணும், லெஸ் கன்சியூம்டாக இருக்கணும், எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு குட் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் வேரியபிள், அதாவது டெம்பரரி வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து லாஜிக். A=A+B, B=A-B, A=A-B. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? 10, பியோட வேல்யூ என்ன? 20. எனக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகணும்? A=20 அண்ட் B=10 சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மேலே இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 10, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 20. ஸோ 10 + 20 30. 30ன்ற வேல்யூ ஏக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ ஏக்கு நம்ம கொடுத்த வேல்யூ என்னவோ 10 தான். ஸோ அந்த மெமரியில் வந்து 10 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, 10 + 20 அப்படின்ற வேல்யூவை ஆட் பண்ணி நம்ம ஏன்ற இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இந்த 10ன்ற இடத்துல அது என்ன ஆகும்? ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பியோட வேல்யூ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஏவோட வேல்யூ 10ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரீசெண்டாக இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்ற மெமரி அட்ரஸில் என்ன இருக்கும்? ரீசெண்டாக நம்ம போட்ட 30 அப்படிங்கிற வேல்யூ தான் ஓவர் ரைட் ஆயிருக்கும். 10ன்ற ஏல வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம 10 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் A=A+B அந்த அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஏன்ற வேரியபிள் அந்த ஸ்டோரேஜ் இடத்துல என்ன ஆகும்? 30 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இப்போ ஏன்ற இடத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னா 30 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ B=30 மைனஸ் பியில் என்ன? B=A என்ற வேல்யூ என்ன? 30 மைனஸ் பியில் என்ன இருக்கு? 20 தான் இருக்கு. நம்ம பி இது வரைக்கும் எந்த சேஞ்சஸ் பண்ணலாம், அதனால 20 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 30 - 20. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ 10ன்னு ஆயிடுச்சா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆகணும்? பியோட வேல்யூ 10ன்னு ஆகணும், ஏவோட வேல்யூ 20ன்னு ஆகணும். அதான் நம்மளுக்கு இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ 10ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா 20ன்னு இருந்துச்சு. ஸோ இந்த லைன் நம்மளுக்கு செகண்ட் லைன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனோன்னு என்ன ஆகும்? பியோட வேல்யூவை 10ன்னு ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ 20ன்னு இருந்த இடத்துல என்ன ஆகும்? 10ன்னு ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ A=A. ஏ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன? 30 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 13 தான் இருக்கு. 30 மைனஸ் பியோடைய ரீசெண்ட் வேல்யூ என்ன? 10. ஓகேங்களா? 30 - 10 20. இப்போ ஏக்கு என்ன ஆயிடுச்சு? 30ன்ற இடத்துல 20ன்னு அசைன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ A=20 அண்ட் B=10. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் இல்லாமலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்வாப் வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் மாறலாம். ஓகேங்களா? ஸோ சின்ன ப்ரோக்ராம் அப்படிலாம் பார்க்காதீங்க. நிறைய வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்த்தா தான் வந்து எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? 2 லைப்ரரி ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். stdio.h அண்ட் conio.h 2 லைப்ரரி ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டோம். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ இங்கே எதுக்கு நம்ம வாய்ட் கொடுக்குறோம்? இது வந்து என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? வாய்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ட் மெயின் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நான் வாய்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்டீஜர் இந்த டேட்டா டைப்பில் நான் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், A அண்ட் B. ஓகேவா? கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றோம்.
கிளியர் ஸ்க்ரீன் எதுக்காக கொடுக்குறோம்? ப்ரீவியஸாக இருந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஆஃப் விஜய் பிரகாஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளியர் ஸ்க்ரீன் இல்லை, பிரிண்ட் ஆஃப்ல வந்து இது கொடுக்காம ஒரு ப்ரோக்ராமில் வந்து நான் விஜய் பிரகாஷ்னு பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்துருக்கேன்னா, நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ விஜய் பிரகாஷ் அப்படி லைனா அந்த ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து அப்படியே தான் இருக்கும். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு தடவை நான் ரன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு வரணும். அப்படின்னா நம்ம கிளியர் ஸ்க்ரீன் அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப்ல நான் என்ன பண்றேன், என்டர் டூ இன்டீஜர்ஸ் டு ஸ்வாப் அப்படின்னு நான் வந்து யூசர் கிட்ட கேட்குறேன். ஸோ 2 நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ 2 நம்பர் அவங்க என்டர் பண்ண உடனே என்டர் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு 2 அட்ரஸ் வேணும். ஓகேவா? நமக்கு 2 ஸ்டோரேஜ் வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு தான் இந்த 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிளோடைய அட்ரஸில் போயிட்டு அவங்க என்டர் பண்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ அட்ரஸை மென்ஷன் பண்றதா இந்த ஆம்பர்சன்ற சிம்பிள் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆம்பர்சன் ஏ அப்படின்னா என்ன மீனிங்? ஏ உடைய அட்ரஸ். அதில் நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் என்டர் பண்ண அந்த வேல்யூவை, ஏவோட வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன், ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ % எதுக்கு போட்டிருக்கோம், இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ % நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பி இன்டீஜர் டேட்டா டைப் %d. ஸோ யூசர் என்டர் பண்ண பியோட செகண்ட் வேல்யூ வந்து பின்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும், அதோடைய அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது அந்த சேம் லாஜிக் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த லாஜிக் தான். ஸோ இது பிரகாரம் வந்து ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிடும், ஐ மீன் ஸ்வாப் ஆகிடும். ஓகேங்களா? பிரிண்ட் ஆஃப்ல நம்ம ஸ்வாப் பண்ணதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடுறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். என்டர் டூ இன்டீஜர்ஸ் டு ஸ்வாப் அப்படின்னு நம்ம கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 10, ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 20 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு எப்படி வரப்போகுது இப்போ அவுட்புட்டு, ஏக்கு வந்து 20, பிக்கு வந்து 10ன்னு வரப்போகுது. வந்துடுச்சிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்வாப் 2 நம்பர்ஸ் வித்தவுட் யூசிங் டெம்பரரி தேர்ட் வேரியபிள் ஆர் டெம்பரரி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் வீடியோஸ் விசிட் www.sivalingam.trust.in. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேற மாதிரி வேணும், எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது மெயினாக வந்து எதுக்காக பண்ணுறதுன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக தான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.